இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் முலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கு. இப்போ சமீபத்துல நம்ம அப்டேட்ஸை பார்த்தோம்னா, அமெரிக்காவினுடைய அந்த ஆப்ரகாம் லிங்கன் கப்பல் மீது ஈரானினுடைய ஷெஷாட் 139 ட்ரோன் வேகமாக வந்ததாகவும் அதை அமெரிக்கா சுட்டு வீழ்த்தியதாகவும் நம்ம செய்திகளை பார்க்கிறோம். குறிப்பா இந்த நிகழ்வு நடந்த சிச்சுவேஷன் நம்ம பார்த்தோம்னா, துருக்கியில அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த நியூக்ளியர் டீல் தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சோ ஈரானினுடைய விவகாரம் இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இப்போ 2 விஷயம் நடந்திருக்கு. ஒண்ணு, நீங்க அந்த ட்ரோன ஆளில்லா போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தின ஒரு விஷயம். 2வது பேச்சுவார்த்தை. இரு தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாங்க. பேச்சுவார்த்தை தொடங்கிட்டதா கூட சொல்றாங்க. முதல்ல பேச்சுவார்த்தைக்கு போனதுலேருந்து பார்க்கலாம். அது எந்த சூழல்ல இப்படி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு அமெரிக்கா போதுமான அளவுக்கு படையை குவிச்சுட்டாங்க, எப்ப வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் செய்தி பரபரப்பா போச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேர் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப எந்த சூழல்ல இவங்க பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, வெறுமனே பேச்சுவார்த்தை அப்படின்னா அதனால போர் நடக்காதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ போர் நடக்குமா நடக்காதா அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தை முடிவை பொறுத்ததா இருக்கிறதால முதல்ல எந்த சூழல்ல பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்ப அமெரிக்கா இப்போ ஒரு ஈரானை தாக்குறதுக்கு தேவையான 2 போர்க்கப்பல்கள், அதாவது அப்ரஹாம் லிங்கன், இன்னொரு போர்க்கப்பல், 2 போர்க்கப்பலும் அங்க கொண்டாந்து நிறுத்திருக்கிறாங்க. ஜார்ஜ் டபிள்யூ புஷ் அந்த 2 போர்க்கப்பலும் அங்க நின்று இருக்கு. அது இல்லாம ஏவுகணையில ஏவக்கூடிய பல போர்க்கப்பல்கள் அங்க சுத்தி நின்றுட்டு இருக்கு. போதுமான அளவு சுத்தி இருக்கு. அதன் பிறகு அந்த ஈரான் ஒருவேளை திருப்பி தாக்கினால் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள், பெரும்பாலான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் உலகம் முழுக்க அவங்க நிறுத்தி வச்சிருந்த எல்லா ஏவுகணை அமைப்புகளையும் கொண்டு இங்க நிறுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கன்றது யாரும் தெளிவா சொல்ல முடியாத விஷயம். அப்போ இந்த F-35, அதாவது அதி உயர் தொழில்நுட்ப வலிமை கொண்ட ஒரு போர் விமானமா சொல்லக்கூடிய F-35க்கு போற வழியில அந்த எரிபொருள் நிரப்பக்கூடிய அந்த எரிபொருள் அந்த போர் விமானங்களும் நிறைய கொண்டு நிறுத்திருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவு இந்த மாதிரி நிறைய போர் விமானங்களை பயன்படுத்தி குண்டு வீசுறதுக்கான வாய்ப்பு. அதன் பிறகு B-2 போர் விமானங்கள் அதுவும் நிறைய கொண்டு இறக்கிறதா சொல்றாங்க. இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஈரான் மேல தாக்குறதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் ரொம்ப தயார் நிலையில இருக்குது. அது அங்க நிக்கல, இன்னும் வந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்போ இது என்ன, இந்த கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் செஞ்சுட்டு தான் நம்ம முடிவுக்கு வந்துடலாம். ஆனா இந்த தயாரிப்பு அப்படின்றது எந்த மாதிரியான போருக்கு தயாரி செஞ்சிருக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, அதை வான்வழி தாக்குதலுக்கும் ஏவுகணை தாக்குதலுக்கும் தேவையான தயாரிப்புகள் தான் தவிர, அங்க ஒரு தரைப்படையை இறக்கிய உள்ள போய் போரிடுறதுக்கான தயாரிப்புகளான நிச்சயமா இல்லை. அப்படியான போர் வீரர்களை கொண்டு குவிக்கிறது அப்படின்றது நடக்கலாங்க. அப்போ இது பெருமனே ஒரு வான்வழி தாக்குதலுக்கு தேவையான தயாரிப்புகளாக தான் இருக்குதே தவிர, அதை எதிர்த்தாக்குதல் அதை எதிர்த்து நிக்கிறதுக்கான தயாரிப்புகளா இருக்கிறதே தவிர, அவங்க ஒரு தரைவழி தாக்குதலுக்கோ இல்ல ஒரு பிராந்திய தாக்குதலுக்கோ இவங்க தயாராகல அப்படின்றத இது காமிக்கும், இவங்களுடைய தயாரிப்பு அப்படிங்கிறது. இது அமெரிக்கா போய் தாக்குதல் நடத்தினா என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? தரைவழி தாக்குதலுக்கு தயாரிப்பு வேலைகள் அப்படின்னா நிறைய நீங்க போர் வீரர்கள் பல்வேறு, இப்ப அங்க ஒரு 15,000 10,000 15,000 போர் வீரர்கள் ஈரானை சுற்றியுள்ள அந்த போர் படைத்தளங்கள்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு 10-15,000 போர் வீரர்களை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தரைப்படை தாக்குதலை செய்ய முடியாது. உள்ள அது ஈரானுக்குள்ள புகுந்து தாக்குதல் செஞ்சு நீங்க அந்த நாட்டை வீழ்த்துறது, அதாவது ஈராக் போர் மாதிரி ஒரு தாக்குதலை செய்ய முடியாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி ஒருவேளை தயாரானாங்க அப்படின்னா போர் வீரர்கள் நிறைய குவிச்சிருப்பாங்க. அப்படியான எந்த தகவல்களும் இல்லை. அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தரைவழி தாக்குதலுக்கு இவங்க தயாரா இல்லை. ஏன் தயாரா இல்லைன்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு அப்படியான ஒரு தரைவழி தாக்குதல் செய்யணும் அப்படின்னா அங்க செனட்டோட ஒப்புதல் தான் வேணும். வெறுமனே அதிபர் நினைச்ச நேரத்துல எந்த நாட்டுக்குள்ளேயும் போய் நீங்க ஒரு போரை தொடக்க முடியாது. இப்போ வெனிசுவேலா விவகாரத்தை கூட பாத்தீங்க அப்படின்னா, அந்த அதாவது நாங்க இந்த போதைப்பொருள் கடத்தலை தடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையா தான் அவங்க செஞ்சாங்களே தவிர, அந்த முகாந்திரத்துல உள்ள போய் அந்த அதிபரை கடத்திட்டு வந்தாங்களே தவிர ஒரு போரை அறிவிச்சுட்டு செய்ய முடியல. ஆக்சுவலா அது ஒரு போர் அறிவிக்கிற ஒரு செயல்பாடு தான். ஆனா அதை வேற ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி செஞ்சாங்க. ஏன்னா அதிபருக்கு அதுக்கான அதிகாரம் கிடையாது.
அதனால இப்ப ஈரானுக்குள்ள போய் தாக்கணும் அப்படின்னா அமெரிக்க அதிபருக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்போ வெறும் வான்வழி தாக்குதலை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்றதால அதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கிறாங்க. அப்ப எதிரியோடைய பலகீனம் அப்படிங்கிறது ஒண்ணு, இவங்க நேரடி தாக்குதலுக்கு உள்ளாக கூடாது, அதாவது நேரடியா போய் அவங்க படை வீரர்களை இறக்கி காக்க கூடாது அப்படிங்கிறது தான், இல்ல அதுல ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பலகீனம். ஏன்னா மக்கள்கிட்ட அதுக்கான ஆதரவு இல்லை, செனட்லயும் அதுக்கான ஆதரவு இல்லை. ரெண்டாவது பலகீனம் என்னன்னா, இது நீண்ட நெடிய ஒரு போரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ட்ரம்ப் தெளிவா இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நீண்ட நெடிய போர் அப்படிங்கிறது என்னவா எதுல போய் முடியும் அப்படின்னா, அந்த 12 நாள் போரின் போது போதுமான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளை இவங்கள்ட்ட இல்லாத போது என்ன பண்றாங்கன்னா, சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டிய ஒரு சூழலுக்கு வராங்க. அப்படி இந்த முறையும் அப்படி வரால் நீண்ட நெடிய ஒரு போரா போச்சு அப்படின்னா நமக்கு இப்படி அந்த அதே சூழலுக்கு போய் முடியும். அப்போ இது வந்து ஒரு தோல்வியில் தான் முடியும். இந்த தாக்குதல்ன்றது ஒரு தோல்வியில் தான் முடியுமே தவிர உடனடி ஆட்சி மாற்றம்ன்றது சாத்தியம் இல்லை. ஆனா எதுக்காக இவ்வளவு பெரிய ஒரு ஒரு படைக்குவிப்பை செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஏற்கனவே மக்கள் வந்து ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. பொருளாதாரம் கடுமையான வீழ்ச்சியை சந்திச்சிருக்குது. அப்போ இப்போ ஒரு அது மேல ஒரு தாக்குதல் நடத்தும் பொழுது அந்த பிரேக்கிங் த கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இப்போ இந்த நேரத்துல தாக்கணும் அப்படின்னா அது முதுகெலும்பு உடைச்சிடலாம். அப்போ மக்கள்லாம் வந்து அந்த நாட்டுக்கு எதிராக அதாவது ஒரு எதிரான மனநிலையில வந்து தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு மாற்று ஆட்சியை ஏற்படுத்திடுவாங்க அப்படின்றத இவங்களுடைய கணக்கு. ஆனா அந்த கணக்கு உண்மையாகுமா ஆகாதான்றது தெரியாது. அப்போ இதுதான் எதிரியோடைய பலகீனம். பலம்ன்றது என்னன்னா, வான்வழி தாக்குதல்ல அவங்க வந்து நல்ல பலமான ஒரு நிலையில தான் இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பலகீனம் அப்படிங்கிறது என்னன்னா, உடனடி அவங்களுக்கு வெற்றியை கொடுக்க கூடாது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அவங்க தரை வழியில வந்து தாக்க மாட்டாங்க, ஈரானுக்குள்ள வந்து தாக்க மாட்டாங்கன்றது ரெண்டாவது விஷயம். அப்போ ஈரானுக்குள்ள நீங்க வந்து ஓரளவுக்கு ஒரு கட்டுப்பாடா வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஈரான் வந்து கட்டுப்பாட்டை அந்த மீறாம வச்சிருந்தாங்க அப்படின்னா, அது ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகாது அப்படின்றதுக்கான ஒரு உறுதி இருக்குது. ரெண்டாவது என்னன்னா, அவங்க தாக்குதலும் போது இப்போ ஈரானுக்கு பதில் தாக்குதலுக்கு தேவையான எல்லா ஏவுகணையும் இவங்கள்ட்ட இருக்குது. அது ஆளில்லா போர் விமானங்கள் இவங்கள்ட்ட இருக்குது. அதுக்கான வலிமை எல்லாம் இருக்குது. ஆனா அவங்களுடைய பலகீனம் என்ன அப்படின்னா, ஒண்ணு, இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த அந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின்னணு சாதனம் முடக்க போர் விமானங்களுக்கு எதிரான ஒரு ஒரு பாதுகாப்பு அமைப்பு இவங்கள்ட்ட கிடையாது. யார்கிட்ட? ஈரான்கிட்ட கிடையாது. அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வலிமை இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய உதவி இவங்களுக்கு தேவை ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி வான்வழி தாக்குதல் செய்யும் போது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதை விமான எதிர்ப்பு அமைப்புகள், போர் விமான எதிர்ப்பு அமைப்புகள், ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள் இவங்ககிட்ட இருக்கான்னா கிடையாது. இப்போ 2 பலகீனம் ஈரான் சைட்ல இருக்குது. அப்போ இதை எப்படி வந்து இவங்க சரி பண்ண முடியும் அப்படின்னா, ஒண்ணு அதை சரி செய்யக்கூடிய வகையில இருக்கக்கூடிய ஒண்ணு ரஷ்யா கிட்ட போகணும், அப்படி இல்லைன்னா சீனா கிட்ட போகணும். அப்போ இந்த சூழல் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அதிபருடைய அந்த ஆலோசகர் ரஷ்ய அதிபரை சந்திச்சு பேசிட்டு வந்துருக்கிறதா சொல்றாரு. அப்போ அது என்ன பேசுனாங்க அப்படின்றதுக்கான தகவல் எதுவுமே வெளியிடப்படல. ரெண்டாவது, தொடர்ந்து இப்ப இணைய வெளியில பாத்தீங்க அப்படின்னா, அந்த சீன செயற்கைக்கோள்கள் வந்து அந்த படைத்தளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த போர் விமானங்களை படம் பிடிச்சு தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்க வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், இது சாதாரண நிகழ்வா தெரியும். ஆனா சாதாரண நிகழ்வு கிடையாது. ராணுவ அந்த நோக்கர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இது போதுமான தகவல்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்குது, ஈரானுக்கு கொடுத்துட்டு இருக்கு. அப்ப இது மூலமா செய்யக்கூடிய அவங்க கொடுக்குற சமிக்கை என்ன அப்படி, சீனா கொடுக்குற சமிக்கை என்ன அப்படின்னா, நாங்க இந்த மாதிரியான தொழில்நுட்ப உதவிகளை செய்வோம் அப்படின்றதுதான் இதுக்கு மறைமுகமா இருக்கக்கூடிய செய்தி. ஏன் அப்படின்னா, வெனிசுவேலாவில் அவங்க பில்லியன் கணக்குல, அதாவது லோன் ஃபார் ஆயில் அப்படின்ற அந்த ஸ்கீம்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய பில்லியன் கணக்குல கடன் கொடுத்தாங்க வெனிசுவேலாவுக்கு. இப்போ அந்த வெனிசுவேலாவில் ஏற்பட்ட அந்த ஒரு குழப்பம், ஆட்சி மாற்றம் நடக்கலாம், அரசியல் குழப்பத்துல அவங்களுடைய முதலீடுகள் பெருமளவு கேள்விக்குள்ளாயிருக்கு. இப்ப அதே மாதிரியான ஒரு கேள்விக்குறியான ஒரு சூழலை அவங்க எதிர்கொள்ள தயாரா இல்லை. அதுக்கான ஒரு பதிலடியாகவும் இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப என்னன்னா, ஈரானுக்கு இந்த மாதிரியான ஒரு தகவல் தொழில்நுட்பம், அதாவது ரேடார்கள் சம்பந்தமான, ஏன்னா இவங்களுடைய பலகீனம் அதுதான். அப்போ ரேடார்கள் இப்போ இவங்களுக்கு தேவையான ரேடார்கள், அப்புறம் இந்த ஏவுகணைகள் துல்லியமா தாக்குதலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகள் செய்யும் பொழுது இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது, அமெரிக்கர்களுடைய இழப்புன்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ தன்னுடைய பலகீனத்தை சரி செய்யும் விதமா ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்திருக்கிறாங்க ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சீனா கூடயும் ரஷ்யா கூடயும் பேசி தன்னுடைய விமான எதிர்ப்பு ஏவுகணை, அந்த விமான எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் அந்த செயற்கைக்கோள் அந்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்றிருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சூழல்ல தான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த 2 விஷயம் செஞ்சாங்க. ஒண்ணு, இப்ப இது வந்து ராணுவ ரீதியான தயாரிப்பு. பொருளாதார ரீதியா ஈரான் ஏற்கனவே பலகீனப்படுத்தப்பட்டுடுச்சு. அப்போ அமெரிக்காவுடைய இன்னொரு மிகப்பெரிய பலகீனம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் தாக்குதல் நடக்கும் பொழுது எண்ணெய் விலை உயரும். எண்ணெய் விலை உயர்ந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, அங்க வந்து விலைவாசி உயர்வு ஏற்படும். இப்போ விலைவாசி உயர்வு ஏற்படும் பொழுது தனக்கு என்ன மாதிரியான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுச்சோ அதே மாதிரியான பொருளாதார இழப்பை அமெரிக்கர்களுக்கு ஈரானால உருவாக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த
ஹெர்முஸ் ஏவுகணையை நீரிணையை வந்து இழுத்து மூடுறதுதான். அப்ப அதுக்கான ஒத்திகையை நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அறிவிச்சது. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து இந்த பிராந்திய முழுக்க இந்த போர் வந்து இந்த முறை நாங்க வந்து நிச்சயமா எங்களுடைய தாக்குதலை வந்து சுருக்கிக்க மாட்டோம். இதை வந்து பிராந்தியம் முழுக்க நாங்க வந்து விரிவடைய செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த கொமெனியை அறிவிச்சிருக்கிறார். அப்போ இன்னும் அடுத்த அறிவிச்சதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, இந்த நாங்க ஹெர்முஸ் நீரிணையை வந்து நாங்க மூடுறதுக்கான போர் பயிற்சி செய்ய போறோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதன் பிறகு ஈரான், ரஷ்யா, அப்புறம் சீனா, இந்த 3 நாடுகளும் சேர்ந்து ஒரு ஒத்திகை நடத்த போறதாவும் செய்தி வந்தது. இந்த சூழல்ல தான் என்ன பண்றாரு அப்படின்னா, ட்ரம்ப் நீங்க வந்து எங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாதிரியான பேச்சு, அதுக்கு என்னென்ன கண்டிஷன் வைக்கிறாரு அப்படின்னா, 1, நீங்க வந்து அணு ஆயுதத்தை அந்த நடவடிக்கைகளை வந்து நிறுத்தணும். 1. 2வது வந்து ஏவுகணை செல்லக்கூடிய தூரம் எவ்வளவு ஏவுகணை வச்சிருக்கலாம் அப்படின்றதையும் நீங்க வந்து கட்டுப்பாட்டுக்கலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்கு உறுதி கொடுக்கணும். 2. 3வது பிராந்தியம் முழுக்க நீங்க செய்யற உதவிகளை வந்து நிறுத்தணும். 3. இதை பார்த்தா நீங்க இந்த நிபந்தனையை பார்த்தா ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து எங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்றது அதுக்கு அர்த்தம். ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ட்ரம்பா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அப்படிதான் அவர் சொல்றாரு. அப்போ என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட சரணடைஞ்சிரு, இல்லைன்னா அவனை தாக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அப்போ இதுக்கு ஒத்துப்பாங்களா அப்படின்னா ஈரான் ஒத்துக்க முடியாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து இந்த மாதிரியான ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம். அதே சமயத்துல சமமான ஒரு நியாயமான பேச்சுவார்த்தை நாங்க எப்பவுமே தயாரா இருக்கிறோம்னு சொல்லி அந்த நாட்டுடைய அந்த வெளியுறவு அமைச்சர் அறிவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அவர் துருக்கிக்கு போனப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க கேள்வி கேட்கறாங்க. என்னன்னா, நீங்க வந்து ரஷ்யாவும் சீனாவும் உங்களுக்கு ராணுவ உதவி செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு நாங்க பதில் சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்டு நான் பதில் சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டேன். அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்களும் என்ன பண்ணிருக்காரு, அவர் போதுமான அளவுக்கு ராணுவ உதவிகளை பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஊகிக்கலாம் அந்த இடத்துல. இந்த இடத்துல தான் அதே சமயத்துல நாங்க பேச்சுவார்த்தைக்கும் தயாரா இருக்கிறோம். அவர் ட்ரம்ப் வந்து என்னன்னா, அணு ஆயுதம் தயாரிக்க கூடாதுன்னு தான் சொல்றாரு. எங்களுடைய நோக்கம் அதுதான். நாங்களும் அணு ஆயுதம் தயாரிக்கிறதா எங்களுக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறார். இதன் மூலமா அவர் என்ன சொல்ல விரும்புறாரு அப்படின்னா, நாங்க அணு ஆயுதம் தொடர்பான பேச்சுவார்த்தையில நாங்க பேச்சுவார்த்தை சொல்ல தயாரா இருக்கிறோம். மற்ற விஷயங்கள்ல நாங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தயாரா இல்லை. இந்த மற்ற 2 விஷயங்களை நாங்க வந்து பேச்சுவார்த்தையில உள்ள கொண்டு வர விரும்பல அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாரு. அதன் பிறகு என்ன அறிவிக்கிறாங்க அப்படின்னா, நாங்க பேச்சுவார்த்தைக்கு தேவையான அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு நாங்க வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால நாங்க பேச்சுவார்த்தைக்கு போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சு பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கு. இப்ப இதன் மூலமா என்ன சொல்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரம்ப்பும் சரி, ஈரானும் சரி, ஒரு கையில கத்தியை வச்சுக்கிட்டு இன்னொரு கையில கை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் புரிஞ்சுக்கலாம். எப்ப வேணாலும் கொடுத்த கையை திருப்பி எடுத்துக்கிட்டு கத்தியை எதிரி மேல வீசுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் தான் நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போ கத்தியை வீசுவாங்களா, அப்படி இல்லைன்னா கையை வந்து கை கொடுத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்களான்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இன்னொரு இப்போ பார்த்துட்டு இருக்கிற வாசகர்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா, அப்போ வந்து ஈரான் வந்து தோத்து போச்சா, இல்ல வந்து பின்வாங்கிடுச்சா, இல்ல வந்து இது வந்து ஒரு பலகீனமா அப்படின்னு சொல்லி கூட நம்ம வாசகர்கள் வந்து நினைக்கலாம். அப்படி நினைக்கிறதுக்கு முதல்ல வந்து இந்த போர் விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இது வந்து தெரு சண்டை மாதிரி கிடையாது. நீயா நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில இதை பார்க்க கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு பார்வை. இது ஒரு நாடு தொடர்பான விஷயம். இப்போ போர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரத்தம் சிந்தாம செய்யக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்னு சொல்லிதான் பொதுவா சொல்றாங்க. அப்போ போர்ன்றது ரத்தம் சிந்தி செய்யக்கூடிய அரசியல், பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ரத்தம் சிந்தாமல் செய்யக்கூடிய ஒரு அரசியல். அப்போ எந்த அரசியலை நம்ம வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரண ஒரு நல்ல மனிதநேயமிக்க ஒரு அரசியலாளர்கள் என்ன நினைக்கணும் அப்படின்னா, இந்த ரத்தம் சிந்தாம பேச்சுவார்த்தையின் மூலமா தன்னுடைய போரை, அதாவது அரசியல் போரை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர, ரத்தம் சிந்தி அவங்க வந்து தன்னுடைய அரசியல் முதல் ஆப்ஷனாவே அப்படிதான் இருக்கணும் இல்லையா? ஒரு நாட்டினுடைய முதல் தேர்வாக பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு நாடு இல்ல, ஒரு மனிதனா இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஒரு மனிதரும் சரி, அவங்க வந்து எந்த ஒரு நாடும் போரிட்டு ரத்தம் சிந்தி தன்னை காத்துக்கணும்னு எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப குரூர மனப்பான்மை. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, அது உண்மையிலே ஒரு மனிதாபிமானம் மிக்க செயல் கிடையாது. எந்த ஒரு நம்ம இன்னைக்கு காசாவை எடுத்துக்கங்க, இல்ல ஈழத்தை எடுத்துக்கங்க, அப்படி நடந்த போர்கள் எந்த மாதிரியான வழியை அந்த மக்களுக்கு கொண்டு வந்ததுன்னு சொல்லி கண்ணால பார்த்துட்டு இருக்கிறோம். அது பிறகு நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து வெறுமனே உச்சி கூட்டி நம்ம எந்திச்சு போற விஷயம் கிடையாது. அது வந்து உயிரும் வலி ஒரு ரத்தம் சிந்துற ஒரு விஷயம். அதனால நம்ம வந்து ஒருபோதும் அப்படி போருக்கு ஆதரவான ஒரு மனநிலையில இருந்து எப்ப போர் நடக்கும் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலையில பார்க்க கூடாது அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையா இருக்க முடியும். அப்போ ஈரான் இந்த மாதிரி ஒரு பலகீனமா அப்படின்னா பலகீனம்லாம் கிடையாது. இப்ப எதிரி எந்த நேரத்திலையும் தாக்கலான்னும் பொழுது எதிரியை தாக்க விடாமல் அதே சமயத்துல பேச்சுவார்த்தைக்கு அவங்களுடைய மேஜைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு அரசியல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமை, அரசியல் திறன், போர் ஆளுமை திறன். அந்த ஆளுமை திறன் வந்து ஈரானுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா ஒருவேளை தாக்கத்தை நடத்த அவங்க அனுமதிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கான விலை யாரு கொடுத்திருப்பாங்க? அந்த ஈரானிய மக்கள் தான் கொடுப்பாங்க. அந்த அரசு அந்த மக்கள் தான் கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு விஷயத்த நடக்காம தடுத்து நிறுத்தினது மிகப்பெரிய வெற்றியா தான் நம்ம பார்க்கணும்.
அதன் பிறகு என்னன்னா இந்த மாதிரியான இந்த அரசியல், அதாவது பேச்சுவார்த்தை மூலமா நடத்தக்கூடிய அந்த அரசியல் இருக்கு இல்லைங்களா, இந்த அரசியல் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கணுமே தவிர போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறதுன்றது தவறான ஒரு மனநிலை அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புறோம். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் கூட ஜோர்டானுமே அதை வந்து உறுதியும் செஞ்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் கொமினி அவர்கள் சொல்லியிருந்தார், ஒருவேளை தாக்குதல் நடத்தினா அது வந்து பிராந்திய போரா தான் வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிராந்தியம் அப்படின்றத வந்து நம்ம மத்திய கிழக்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி ஒருவேளை மத்திய கிழக்குல இந்த மாதிரி பிராந்திய போரா வெடிச்சது அப்படின்னா அது உலக அளவில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதல்ல இவங்க பேசுறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப எல்லா நாடுகளும் நம்ம வந்து எல்லாரும் இஸ்லாமிய நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான மேற்காசியா முழுக்க அது வந்து இஸ்லாமிய நாடுகள் தான், எல்லாரும் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறது அப்படின்றது உண்மையிலே தவறான ஒரு பார்வை. அங்க இருக்கக்கூடிய வர்க்கம் வர்க்க நலன் ஒண்ணு இருக்குது. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, தாயும் பிள்ளையும் ஒண்ணா இருந்தா வாயும் வயிறு வேற வேறுன்னு. அந்த மாதிரி அந்த நாடு எல்லாரும் இஸ்லாமியர்கள் அப்படின்னாலும் அவங்களுடைய நலன்கள் அப்படின்றது வேறுபட்ட நலன்கள், அவங்களோட சுயநலம் தான் அதுல வேலை செய்யும். அப்போ இவங்க அறிவிக்கிற எந்த ஒரு அறிவிப்பும் பாத்தீங்கன்னா உண்மையானதானே கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி பலமுறை நம்ம பேசியிருக்கோம், அவங்களுடைய வாழ்க்கையும் சார்பும் அது அமெரிக்கா சார்ந்ததா இருக்கிறதால அவங்க வந்து அமெரிக்க சார்பு நிலை தான் எடுப்பாங்க. அது அவங்களுக்கு சந்தை வாய்ப்பையும் பொருளாதார நலன்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அவங்க பிரிச்சு கொடுக்க அந்த நலன் வந்து அது அமெரிக்கர்களுக்கு மட்டும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இந்த நாடு சவுதி, கத்தார் போன்ற மற்ற நாடுகளுக்கும் இது வந்து பலனளிக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஏன் பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வளம் மிக்க வந்து சவுதி அரேபியாவுக்கு இந்த இவங்களுடைய உற்பத்தி நிற்கும் போது அந்த எண்ணெய் வளம், அதாவது சீன சந்தைகளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கத்தாரை பொறுத்த அளவுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் எரிவாயு வயலான பார்ஸ் வயலை ஈரான் கூட பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய நலன் இருக்கு. அதே சமயத்துல இப்போ சமீபத்துல கூட போய் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுக்கு போனா அந்த சவுதியோடைய வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க தாக்குதல் நடத்துறீங்க, ஒருவேளை தாக்குதல் நடத்திட்டு அதை பின்வாங்கணும் அப்படின்னா அது வந்து ஈரானை பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறார். அது 2 விதமா அதை வந்து பொருத்தி காட்டுறாங்க. அதுல ஒருத்தருக்கு எப்படி அவங்களுடைய சொந்த பார்வையில இருந்து அதை எப்படி வேணாலும் பார்க்கலாம். ஆனா அது சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து அவங்க மேல அக்கறையில் அது வெளிப்படுற வார்த்தையா இல்லை. இது என்னன்னா அது எதிரான விஷயங்களை கொண்டு வந்து முடியும் அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடாக நம்ம பார்த்துக்கணும். இந்த எல்லா நாடுகளும் நாங்க எங்களுடைய வான் பரப்பை நாங்க வந்து அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, நம்மளுடைய இவங்களுடைய போர் விமான தளத்துல இருந்து கொண்டு போர் விமானங்கள் போய் கொண்டு போட்டாலும் என் நாடு வந்து பாதிக்கப்படக்கூடாது, என் நாடு தாக்கப்படக்கூடாதுன்ற அந்த சுயநலத்துல இருந்தா இவங்க அறிவிக்கிறாங்க. அதன் மூலமா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உலகத்துக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு, நாங்க வந்து போருக்கலாம் ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த சொந்த நாட்டு மக்களை பொறுத்த அளவுக்கு ஆளும் வர்க்கத்துக்கு வேணா சுயநலம் இருக்கலாம், ஆனா அங்க இருக்கிற இஸ்லாமிய இந்த பிராந்தியம் முழுக்க வாழக்கூடிய இஸ்லாமிய மக்களை பொறுத்த அளவுக்கு எல்லாருமே வந்து சகோதரர்கள் அப்படின்ற அந்த உணர்வோட தான் அங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த நாட்டு மக்கள் இந்த மாதிரியான ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு நாடு நம்ம நாட்டுல ஒரு விமான தளத்தை அமைச்சு நம்ம சொந்த சகோதரர்களை வந்து தாக்குறது அப்படிங்கிறத அவங்க வந்து ஆதரவா தான் பார்க்க எதிராக தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அரசியல் என்ன மாதிரி அரசியலா இருக்குன்னா, வெளிப்பார்வைக்கு எதிரான அரசியலாகவும் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க ஆதரவு அரசியலா தான் இருக்கும் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வெளிப்பாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நடந்த நடப்புகள் எல்லாமே அதுதான் சொல்லுது. ஆனா உலக அரசியல் இவங்களுடைய முக்கியமான எதிர்ப்பு எதுல இருந்து வருது அப்படின்னா, ஏன்னா ஒரு சிக்கலான அமைப்பு. ஏன் சிக்கலான அமைப்புன்னு சொல்றேன்னா, சமீபத்திலேயே சவுதியும் பாகிஸ்தானும் ஒரு உடன்படிக்கை செஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா ஒரு நாடு தாக்கப்பட்ட இன்னொரு நாடு தாக்கப்பட்டதா கருதி அவங்க வந்து பாதுகாப்புக்கு போகணும் அப்படின்ற ஒரு உடன்பாடு. அதே போல கத்தாரும் அமெரிக்காவும் அந்த மாதிரி உடன்பாடு செஞ்சிருக்கிறாங்க. துருக்கியும் இது கூட சவுதி பாகிஸ்தான் கூட வரப்போறதா சொல்றாங்க. அப்போ ஒருவேளை ஈரான் சவுதி அந்த படைத்தளத்தை தாக்கினாங்க அப்படின்னா அப்போ பாகிஸ்தானும் உள்ள வர வேண்டிய சூழல் வருது. அப்போ வரும்போது அதை தடுத்து நிறுத்தத்துக்கான தேவை பாகிஸ்தானுக்கு இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஜோர்டான், துருக்கிக்கும் கத்தாருக்குமான உறவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ரொம்ப நெருக்கமான உறவு. அப்போ கத்தார் தாக்கப்படும்போது துருக்கி சும்மா இருக்க முடியாது. இப்போ அந்த நலன்ல இருந்தா என்ன பண்றாங்க அப்படின்னா, பேச்சுவார்த்தைக்கு நாங்களுமே வரோம், நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தேர்வு காணுவோம் அப்படின்ற அந்த சிக்கலான சூழல்ல இருந்தா இப்படி ஒரு முடிவுக்கு வராங்களே தவிர, இந்த மாதிரி ஏதோ ஈரான் மேல இருக்கிற அக்கறையில் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஈரானுக்கும் தெரியாமலாம் கிடையாது, எல்லாரும் ஈரானுக்கும் தெரியும். இதுதான் அரசியல். இங்க வந்து நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி குடும்பத்துல பார்க்கணும் அண்ணன் தம்பி சண்டை அதை பார்க்க கூடாது. இது ஒரு அரசியல் உறவுகளா பார்க்கணும், அரசியல் இருக்க சிக்கலா பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வர விஷயம். நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.